Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட் 31/7/2024. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 2 o'clock ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த வீடியோவில் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய கவுன்சிலிங்கான ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆகிடுச்சு. ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதை உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் லென்த்தியாக இருந்தாலும் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணும்போது எந்த ஒரு சந்தேகம் வராது. ஸோ கடைசி வரைக்கும் பார்த்துருங்க. மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். 1 or 2 டவுட்ஸ் இருக்குது, அதை பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோவை நீங்கள் இன்னும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் கவுன்சிலிங்குடைய கடைசி நாள் உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போது ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த இமேஜ் தான் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு யூஜி கோர்சஸை கிளிக் பண்ணணும். யூஜி கோர்சஸை கிளிக் பண்ணிங்கன்னா MBBS, BDS இந்த மாதிரி உங்களுக்கு இந்த வயலட் கலரில் ஒரு பாக்ஸ் கிடைக்கும். அதையும் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணினதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி 3 நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த 3 நோட்டிஃபிகேஷனில் கிளிக் ஹியர் டு அப்ளை MBBS, BDS அண்டர் கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் வரும். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன், கவர்மெண்ட் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன். ஓப்பனிங் டேட்டு 31/7/2024, இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு. லாஸ்ட் டேட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் 8/8/2024 5 PM. இதில் உங்களுக்கு 6 ஸ்டேஜ் இருக்கும், 6 ஸ்டெப் இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ராஸ்பெக்டஸை படிக்கணும், அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் லாகின் பண்ணணும், ஃபில்அப் டீட்டெயில், அப்லோட் த டாக்குமெண்ட், லாஸ்ட் ஆஃப் பேமெண்ட்டு. இப்போது லாகின் இதெல்லாம் எடுத்தோடனே செய்ய முடியாது. கீழே பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த ப்ளூ கலர் பாக்ஸை இங்கே கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த பேஜில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். இதெல்லாத்தையும் இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் இருக்குது. இதை பூரா படிச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை டிக் பண்ணணும். மேலே இருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் நான் படிச்சுட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் படித்து பார்த்துட்டீங்க அப்படின்னா கீழே கண்டினியூ அப்படின்னு இருக்கும். இந்த கண்டினியூங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு என்ன ஆகுது, இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது. இந்த பேஜில் நீங்கள் MBBS, BDS கவர்மெண்ட் பர்சனல் டீட்டெயில்ஸ் வருது. கவர்மெண்ட் கோட்டா கோர்சஸ் 2024-25 அதில் குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் HSCயாக இருந்தால் HSC போடுங்க, இல்லைன்னா CBSE இருந்தால் CBSE போடுங்க, வேறு ஏதாவது போர்டாக இருந்தால் அதை போடுங்க. குவாலிஃபையிங் இயர் 2024-23 ரிப்பீட்டராக இருந்தால் உங்களுடைய வருஷம் என்னங்கிறத போடுங்க. எம்இஸ் நம்பர் TCயில் இருக்கும், அதை போட்டுக்குங்க. +1 பாஸ்டு அப்படின்னா எஸ்ன்னா எஸ்ன்னு போடுங்க, இல்லைன்னா நோன் போடுங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுங்கள். டேட் ஆஃப் பர்த்து +2 மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி போட்டுருங்க. HSC பர்மனெண்ட் ரெஜிஸ்டர் நம்பர் உங்களுடைய மார்க் ஷீட்டை பார்த்து போடுங்க. லாகின் ஐடி க்ரியேட் பண்ணுங்கள். இமெயில் அட்ரஸ்ஸு NTA கொடுத்து அதே இமெயில் அட்ரஸ் கொடுங்க. இங்கே கொடுத்த பாஸ்வேர்டை இங்கே கன்ஃபார்ம் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. இப்போ சப்மிட் கொடுத்தாச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் வரும். இதுவும் அதே பேஜ் தான். ஸோ இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு OTP கேட்கும். உங்களுடைய மொபைல் நம்பருக்கு OTP வரும். அந்த OTPயை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்களுடைய OTP இங்கே எல்லோ கலர் பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வருது. நெக்ஸ்ட் பேஜில் இந்த மாதிரி யுவர் அக்கௌண்ட் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும். அக்கௌண்ட் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, லாகின் டு கண்டினியூ, ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜ் வந்தீங்கன்னா உங்களுக்கு திரும்பவும் இங்கே லாகின் இருக்குது இல்லைங்களா,
இந்த லாகின்ல இப்போ நம்ம எங்கே பண்ணோம், கிளிக் ஹியர் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தோம். இப்போ உங்களுக்கு லாகின் ஐடி தெரியும், பாஸ்வேர்டு தெரியும். இதை கொடுத்துட்டு சைன்இன் கொடுங்க. இப்போ சைன்இன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வரும். இந்த பேஜில் உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன், உங்களுடைய நேமு, அப்பாவோட பேர், உங்களுடைய பேர், அதுக்கப்புறம் அப்பாவோட பேர், அப்புறம் உங்களுடைய பிளேஸ் ஆஃப் பர்த்து, டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர், நேஷனாலிட்டி, நேட்டிவிட்டி, ரிலீஜியன், கம்யூனிட்டி, கேஸ்ட்டு, இதெல்லாமே அப்படியே டைப் பண்ணுங்கள். ஆதார் நம்பர் டைப் பண்ணுங்கள். அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூயிங் டிஸ்ட்ரிக் எதுன்னு போடுங்க, இஷ்யூ தாலுக் போடுங்க. அதுக்கப்புறம் இஷ்யூயிங் அத்தாரிட்டி யார், சர்டிஃபிகேட் நம்பர் என்ன, உங்களுடைய டேட் ஆஃப் இஷ்யூ எந்த டேட்டில் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் ஃபார் அட்ரஸ் கொடுங்க. ரெண்டும் ஒரே அட்ரஸாக இருந்தால் இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கிறது அப்படியே இங்கே காப்பி ஆயிரும். கம்யூனிகேஷன் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸும் வேறைனா நீங்கள் டைப் பண்ணணும். அப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன், ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தால் இங்கே கிளிக் பண்ணுங்கள், எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் இங்கே கிளிக் பண்ணுங்கள், பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தாலும் கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் ஐஆர்டி வார்டு கோட்டாவாக இருந்தால் அதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துருங்க. இதை முடித்தாச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய ஆதார் நம்பர் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பர்மனெண்ட் அட்ரஸ் அதுவும் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஐஆர்டி வார்டு கோட்டா கொடுத்தாச்சு. ஸ்கூல் ஸ்டடிங் இன்ஃபர்மேஷன், 6th ஸ்டாண்டர்டு, இயர் ஆஃப் பாசிங், 7th, 8th, 9th, 10th, 11th, 12th. அப்புறம் இதில் வந்து நேம் ஆஃப் த ஸ்கூல் நேமை டைப் பண்ணுங்கள். அப்புறம் வந்து ஸ்கூல் டைப்பு, அது கவர்மெண்ட் எய்டடா, ப்ரைவேட்டா, அதை கொடுங்க. எந்த ஸ்கூல் எந்த டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்குன்னு போடுங்க. எங்கே தமிழ்நாட்டில் படிச்சிங்களா இல்லை வேறு எங்கேயாவது படிச்சிங்களான்னு போடுங்க. அடுத்தது உங்களுடைய நீட் யூஜி மார்க்கு, நீட் ரோல் நம்பர் போடுங்க, ஸ்கோர் கார்டில் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் போடுங்க, நீட் ஸ்கோர் எழுதுங்க. நீட்டு எத்தனாவது அட்டம்ப்டில் எழுதுனீங்க, ஃபஸ்ட் அட்டம்ப்டா செகண்ட் அட்டம்ப்டான்னு போடுங்க. நீட் எக்ஸாம் எங்கே எழுதுனீங்களோ அதை போடுங்க. அப்புறம் கோச்சிங் சென்டருக்கு போனீங்களா இல்லையா அதை போட்டுக்குங்க. அப்புறம் எக்ஸாம் குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் ஹெச்எஸ்சியா இல்லை சிபிஎஸ்சியா, அதனுடைய போர்டு என்ன. அப்புறம் இதை ஃபஸ்ட் அட்டம்ப்டில் முடிச்சிங்களா ரெண்டாவது அட்டம்ப்டில் முடிச்சிங்களா, மேற்கொண்டு ஏதாவது ப்ரொஃபஷனல் கோர்ஸில் போனீங்களா, என்ஜினியரிங் ஏதாவது ஜாயின் பண்ணிங்களா, அதெல்லாம் எழுதணும். அப்புறம் குவாலிஃபையிங் எக்ஸாம் ஸ்டடிட் பிளேஸ் எங்கே, அது வந்து முனிசிபாலிட்டியா, வில்லேஜா, பஞ்சாயத்தா, அதெல்லாம் போடணும். குரூப் கோட் நம்பரு, குவாலிஃபையிங் இயர், அப்புறம் ஹெச்எஸ்சி பர்மனெண்ட் ரெஜிஸ்டர் நம்பர், பாஸ்டு இது நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட், ஹையர் செகண்டரி ஃபஸ்ட் அட்டம்ப்டில் பாஸ் பண்ணிங்களா இல்லை ரெண்டாவது அட்டம்ப்டில் பாஸ் பண்ணிங்களா அப்படிங்கிற தகவல். அதுக்கப்புறம் மார்க்ஸ் அப்டைன்டு இன் ஹெச்எஸ்சி, ஃபிசிக்ஸில் எவ்வளோ மார்க்கு, ஃபிசிக்ஸோட ரெஜிஸ்டர் நம்பர், கெமிஸ்ட்ரியோட ரெஜிஸ்டர் நம்பர், பயாலஜியோட ரெஜிஸ்டர் நம்பர், அதர் வேறு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிங்களா மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிங்களா அதை அதர்ஸில் போட்டுட்டு அந்த இயர் ஆஃப் பாசிங் அண்ட் மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் போட்டு அதுக்கு மேக்ஸிமம் மார்க் எவ்வளவு, அப்டைன்டு மார்க் என்னன்னு கொடுத்துட்டு இங்கே சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய நீட் யூஜி டீட்டெயில் இது கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இதுவும் அகாடமிக் இன்ஃபர்மேஷன் இதுவும் கொடுத்தாச்சு. மார்க்ஸ் இதையும் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மார்க் அதுவும் சொல்லியாச்சு. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தாய்மொழி என்னன்னு போடுங்க, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் போடுங்க, பேரண்ட் ஆக்குபேஷன் என்னன்னு போடுங்க, ஆனுவல் இன்கம் ரேஞ்ச் கேட்பாங்க அதை போட்டுருங்க. சிவிக் நேட்டிவ் போடுங்க, சிவிக் ஏரியா ஸ்கூல் எந்த லொக்கேஷனில் இருக்குது, அதனுடைய நேட்டிவ் டிஸ்ட்ரிக் என்ன, ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருந்தால் எஸ்ன்னு போடுங்க, இல்லைன்னா நோன் போடுங்க. அதே போல் உங்கள் பிரதரோ சிஸ்டரோ யாராவது ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் கிளைம் பண்ணியிருந்தாங்கன்னா எஸ்ன்னு போடுங்க, இல்லைன்னா நோன் போடுங்க. சேவ் அண்டு சப்மிட் கொடுங்க. அடுத்தது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இது சொல்லியாச்சு. அப்புறம் ரீஃபண்டு இது மட்டும் கொஞ்சம் தெளிவாக போட்டுருங்க. உங்களுடைய பேங்க் நேம், ஏன்னா இங்கே தான் உங்களுக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகுது. ஐஎஃப்எஸ்சி கோடு, அந்த ஐஎஃப்எஸ்சி கோடை திரும்ப போடுங்க. உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் அதையும் திரும்ப இன்னொரு டைம் போடணும். அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் போடணும். சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுக்கணும். அடுத்த முக்கியமான விஷயம், இந்த நீட் ஸ்கோர் போடும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிவைஸ்டு கடைசியாக வந்த ஸ்கோர் கார்டில் உங்களுடைய ஸ்கோர் என்னவோ அதை போடுங்க. ஏன்னா ஃபிசிக்ஸில் இப்போ ஒரு 5 மார்க்கு ஒரு சிலருக்கு குறைஞ்சிருக்கும். அப்போ எந்த ஸ்கோர் லேட்டஸ்ட்டோ அதை எடுத்து போடுங்க, பழசை போட்டுறாதீங்க. சரி, அடுத்த விஷயம் என்ன, ரீஃபண்ட் பேங்க் டீட்டெயில் கொடுத்தாச்சு. கடைசியாக அப்லோடு த டாக்குமெண்ட்டு.
ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், ஃபோட்டோகிராஃப், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் சேம் as த நீட் அப்ளிகேஷன். அதுக்கப்புறம் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ அதையும் போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து சிக்னேச்சரை நீங்கள் வந்து பிளாக் ஆர் ஸ்கெட்ச் பெனில் போட்டு அதை அப்லோட் பண்ணிடுங்க. தம்ப் இமேஜ், லெஃப்ட் தம்ப் இமேஜ், இது வந்து உங்களுடைய நீட் ஹால் டிக்கெட்டில் இருக்கும், அதில் இருக்கிறத கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் பிடிஎஃப் எல்லாம் அப்லோட் பண்ணணும். என்னென்ன பிடிஎஃப் அப்படின்னா 10th மார்க் ஷீட்டு, +1 மார்க் ஷீட்டு, ஹையர் செகண்டரி மார்க் ஷீட்டு, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரே செகண்டு, என்ன ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, நீட் யூஜி அட்மிட் கார்டு, ஹால் டிக்கெட்டு, நீட் ஸ்கோர் கார்டு, கேண்டிடேட் ஆதார் கார்டு, கேண்டிடேட் பர்த் சர்டிஃபிகேட்டு, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட், பேரண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, பேரண்ட் ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் ஆர் ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, மினிமம் 1 டாக்குமெண்ட் தேவைப்படுது. இதெல்லாமா பிடிஎஃபாக அப்லோட் பண்ணணும். ஸோ இவ்வளோ தான். இதில் வந்து பேமெண்ட்டை மட்டும் நான் காமிக்கல, அதை முடிஞ்சால் 2வது வீடியோவில் பார்ட் 2ல் காமிச்சிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும். மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். டில் தென் பாய், see you, have a nice day and thanks for watching.